மத்திய 21ஆம் அதிகாரம் 33 முதல் 43 வரை, அப்புறம் 45லிருந்து 46 வரை. ஒரு வசனம் மட்டும் நமக்கு அது விடுதலை தரப்பட்டிருக்கு, விடுதலையாகிறது. அதாவது அந்த 4 வசனம் என்னன்னா, இந்த கல்லின் மேல் விழுகிறவர் நொறுங்கி போவார், இது யார் மேல் விழுமோ அவரும் நசுங்கி போவார் என்றார். இந்த வசனம் என்னன்னா, இந்த கல்லின் மேல் விழுகிறவர் நொறுங்கி போவார், அது யார் மேல் விழுமோ அவரும் நசுங்கி போவார் என்றார். இப்போ நார்மலாக இதை விளக்க பண்ணி சொல்லணுமா இருந்தால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யாராவது ஒருவர் நற்செய்தி கூட்டத்தில் பேசப்படுகிற காரியங்கள், அதான் பூசை தான் அதிகமாக விரும்புவாங்க, நற்செய்தி கூட்டம் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஏன் நற்செய்தி விரும்ப மாட்டாங்கன்னா, இறைவசனத்தை பற்றி விளக்க பண்ணி சொல்லி கொடுப்பாங்க, அதன்படி நடக்க முடியாது, அதன்படி வாழ முடியாது என்று சொல்லி ஒதுங்கி போவாங்க. அப்போது இறைவார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த உலகமே நடக்குது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இறைவார்த்தையை தவிர்த்து மற்ற இதர காரியங்களில் அதிகமாக என்ன செய்வாங்க, ஈடுபாடு கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது இந்த நற்செய்தி கூட்டத்துக்கு வாங்க, தியானத்துக்கு வாங்க, ஜெப கூடுகைக்கு வாங்கன்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, வாரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா, அங்கே போனால் அது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக அங்கே இருக்கும். இப்போ இன்னும் சொல்லப்போனால் அந்த சில பேர் இதை சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, இதை செய்யாதீங்க, நற்செய்தி கூட்டமே வேண்டாம் சொல்லுவாங்க, அது கூட்டமே நடத்தாண்டாம் அப்படிம்பாங்க. ஃபாதர்ஸ்ட்டு எல்லாம் போய் கேட்டால் கூட்டமே வேண்டாங்க, இந்த கூட்டத்துக்கு எல்லாம் போய் தான் அநேக மக்கள் வேறு சபைக்கு போகிறாங்க, அதனால் இந்த கூட்டமே வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ உண்மையாகவே இறைவார்த்தையின் அடிப்படையில் தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இறைவார்த்தையை அதிகமாக விரும்பவே இல்லை. இது வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இது வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க, இதை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க, அல்லது இதை அடித்து உடைச்சி